வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஷேடோ ஸ்னோஃபால் அப்படின்ற வேம்பயர் லவ் ஸ்டோரியோட 21வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் சுரங்கத்தில் தான் காட்டுறாங்க. ஹீரோவும் டாக்டர் சித்தும் சுரங்கத்தில் தானே கைதாக இருப்பாங்க. அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. 2 நாள் ஆச்சு, இன்னும் நம்மளை வெளியே விடலை. அந்த ஆர்மி ஹெட்டும் மீட் பண்ணல, மூவ் போனும் மீட் பண்ணல. ஒருவேளை நமக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக வேறு ஏதாவது பிளான் பண்ணுறாங்களான்னு தெரியல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்தா அவங்களுக்கு சத்தம் கேட்கும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். வெளியே இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டிருப்பாங்க. லீயை பழைய கைதியாக கூப்பிட்டு வந்திருப்பாங்க. லீ கையை தூக்கி மேலே உள்ள வருவானா. போலீஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகிற டயத்தில் அங்கே உள்ள இருக்க போலீஸே அடிச்சு போட்டுருவாங்க. இதை பார்த்தா ஹீரோ, நீ வீட்டில் தானே இருக்க சொன்னேன், யாரு கேட்டு நீங்கள் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை சத்தம் போடுவாங்க. ஹீரோயின் சொல்லுவாங்க, உங்களை காப்பாத்துறது தான் வந்தேன், இத்தனை நாள் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோ சொல்லுவார், இல்லை நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், பிளான் படி பண்ண எல்லாம் கரெக்டாக தான் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க, இவங்களை நம்பி பிளான் பண்ணலாமா, இவங்களாம் நம்பாதீங்க, இவங்க நம்பிக்கைக்குரிய ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் கத்திட்டு இருப்பாங்க. அதுக்கு லீ சொல்லுவான், இல்லை ஆர்மி ஹெட் கிட்ட பேசிட்டேன், மூவ் பண்ணி எப்போ வேணா இங்கே வரும், அவர் இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் இல்லை, உங்களை நம்பாதீங்க, கண்டிப்பாக ஏதாவது ப்ராப்ளம் தான் கொண்டுட்டு வருவாங்க, வாங்க நம்ம வெளியில் போகலாம், எனக்குலாம் தெரியாது, இப்போ நீ டோரை ஓப்பன் பண்ணி விட்றா அப்படின்ற மாதிரி சொல்லி லீட்டை கத்திட்டு இருப்பாங்க. வெளியில் பார்த்தா அப்படின்னா மூவ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா காரில் இறங்கும். சுற்றிலும் ஆர்மி ஹெட்டோட ஆளுங்க தான் இருப்பாங்க. ஏன்னா ஆர்மி ஹெட் இறந்துட்டார்ல, அந்த நியூஸ் அவங்க சோல்ஜர்ஸ்டாக சொல்லிடுவாங்க. ஆர்மி ஹெட் இறந்துட்டாரு, இனிமேல் இவர் தான் இன்சார்ஜ், அவங்களுக்கு வழி நடத்த போகிறான்னு சொல்லிட்டு அந்த சப்பார்டினேட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் நீங்கள் இனிமேல் என் பேச்சு தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டிங் அப்படின்ற ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்பை மட்டும் உள்ளே போங்க, நீங்கள் ஆர்மி ஹெட் ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருக்காரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த சப்பார்டினேட் பையன்கிட்ட கேட்குமா. ஆமாம், வெடிமருந்து ஃபுல்லாக புதைச்சி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இதை கேட்டுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா லீயோட அசிஸ்டண்ட்டு உள்ளே லீ கிட்ட சொல்லிடுவான், ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு, இந்த மாதிரி ஆர்மி ஹெட் இறந்துட்டாங்களாம், மூவ் போன்னு தான் எல்லா ஆட்களையும் கூட்டிகிட்டு இங்கே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த நியூஸை கேள்விப்பட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கேட்டை திறந்துட்டு அங்கேருந்து வந்துடுவாங்க. அவை வழி காட்டுறதுக்கு பதிலாக ஒரு வழியாக போயிட்டு இருப்பாங்க. இந்த சைடு இந்த மூவ் பண்ண என்ன சொல்லுறோம் அப்படின்னா, ஷென்னை தவிர மீது யாரும் உயிரோடு இருக்க வேணாம், எல்லாரையும் கொண்டுருங்க, எனக்கு ஷென் உயிரோட வேணும், வாங்க உள்ளே போய் தேடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு உள்ளே போயிட்டு இருக்கும். உள்ளே போயிட்டு இருக்கும்போது கண்ணை வச்சு எல்லா பக்கமும் தேடி சுட்டுட்டே வந்துட்டு இருப்பாங்களே, அவங்க ஓடுறத பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அவங்கள சுடும்போது அங்கேருந்து நெருப்பு தானே வரும், ஒழுங்காக சண்டை அடைஞ்சிருங்க இல்லாட்டி உங்களை சுட்டுரு அப்படின்ற மாதிரி அந்த டிங் மிரட்டிகிட்டு இருப்பான். அவங்க அப்போ தப்பிச்சு போவாங்க. தப்பிச்சு போகிறது போது ஷென்னு சித்துவை காப்பாற்றுறதுக்காக ஷென்னுக்கு அடிபட்டுரும். சித்துக்கும் லைட்டாக அடிபட்டுரும். அவனுக்கு ரொம்ப எரிய ஆரம்பிச்சிடும். சரி இனிமேல் இப்படி பண்ண விடாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ கிட்ட கேட்பான், ஆனால் உங்களுக்கு எதுவும் அடிபட்டுருச்சா, காயம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பான். ஒன்றும் பிரச்சனை இல்லைடா வா அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆர்மி ஹெட் வேற இறந்துட்டாராம், நம்ம இதுக்கு மேலே யாரும் உயிரோட விடக்கூடாது, வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே அசிஸ்டன்ட் பையன் என்ன சொல்லிடுவான் அப்படின்னா, நான் இங்கேருந்து பார்த்துக்கிறேன், நீ உங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு லீ அங்கேருந்து அனுப்பி விட்டுருவோம். அசிஸ்டன்ட் அங்கே நின்றுட்டு இருப்பான். அப்போ திங் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரோட ஆளுகளை கூட்டிகிட்டு அங்கே வந்துட்டு இருப்பாரு கண்ணை வச்சுட்டு. திடீர்னு என்ன பண்ணுவான் அப்படின்னா, கன்னை பிடுங்கி அசிஸ்டண்ட் அந்த திங்கை போட்டு தள்ளிடுவான். சுற்றி இருக்க சோல்ஜர்ஸை சுட்டுட்டு போயிடுவான். இந்த சைடு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரூம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. லீ எல்லாருமே சேர்ந்து அந்த ரூம்குள்ள லீ கூட்டிகிட்டு போவான். இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவு லீயும் வில்லனும் சேர்ந்து போட்டு போவாங்களே. அப்பன்னு பார்த்து உள்ளே அசிஸ்டன்ட் தட்டுவான். யாருன்னு கேட்கும்போது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ளே வந்துக்குவான். அப்புறம் அவங்க அந்த டோர் ஒரு உருளை மாதிரி இருக்கும், அதை போட்டு லாக் பண்ணி வச்சிருவாங்க. லாக் பண்ண உடனே ஹீரோ தான் பிடிச்சி இழுத்து வச்சு லீட்டே சொல்லுவேன், இது என்னடா உன்னோட பிளானா, நீ என்ன சொன்ன, என்னை மாட்டி விட மாட்டேன்னு சொல்லி சொன்னேன், இந்த அளவுக்கு கொண்டு நிறுத்தி வச்சிருக்க, மூவ் பண்ணி எப்படி எல்லாரையும் கொலை பண்ண வந்துச்சு, இது உன்னோட பிளான் தானே, உன்னை நம்பியிருக்கவே கூடாதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருப்பாரு. இது சைடு என்னன்னா இவன் டாக்டர் சித்து ரொம்ப உடம்பு முடியாமல் எரியுதுன்னு சொல்லிட்டு கிடப்பான். ஹீரோயின் ஒரு பக்கம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, லீக்கு ஹெல்ப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லீயோட அசிஸ்டன்ட் பேக் பண்ணி நிற்க வச்சுருப்பாங்க. அப்போ லீயோட அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, நீங்கள் நம்புங்க, உண்மையிலே எங்களுக்கு இந்த பிளான் பற்றி தெரியவே தெரியாது, திடீர்னு நான் உங்களை ஏமாத்தோன்னு நினைக்கவே இல்லை, தப்பிக்க வைக்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அப்போ சொல்லுவேன், நீங்கள் வேணும் லீயை விட்டுருங்க, எங்களுக்கு இங்கே வெளியே போகிறதுக்கான வழி தெரியும், நேற்று நைட்டே நாங்கள் பார்த்து வச்சிட்டோம், இன்னொரு வழி இருக்குது, நான் அதை கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான்.
சரி விடுங்க நானும் லீவ் போய் கண்டுபிடிச்சிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாராம். இங்கே வந்து என்ன பண்ணுவான், டாக்டர் சித்து எனக்கு ரொம்ப முடியல, அவங்க போய் வழியை கண்டுபிடிக்கிட்டு விடுனா அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஹீரோ வந்து கையெடுத்துருவாரு. லீயும் கிளம்பி போறானா, உடனேயே ஹீரோ பிளாக் பண்ணி வச்சுக்குவாரு. நீ மட்டும் போய் வழியை கண்டுபிடிச்சிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை மட்டும் அனுப்பி விடுவாரு. உடனே லீ அவன் அசிஸ்டன்ட் போயிடுவானா, உடனே லீ சொல்லுவான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இங்கே வந்து ஏதாவது மருந்து இருக்கும், நான் வந்து சித்துக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஹீரோ என்ன பண்ணிடுவாரு, மில்லன் கிட்ட நீ அவனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லீ கிட்ட போய் நின்றுட்டு இருப்பாரு. இப்போ இவங்க மருந்து தேடிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா, அதுக்குள்ளே இந்த ஆளுகனா இருக்காங்கன்னா கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க. ஏன்னா சுட்டு கொண்டுட்டு தான் அசிஸ்டன்ட் வந்திருப்பான், அந்த வழியா சத்தம் கேட்குதுன்னு சொல்லி ஃபாலோ பண்ணி இங்கே வந்திருப்பாங்க. இந்த ரூம் இருக்கிறது கண்டுபிடிச்சிருவாங்க. மூவ் பண்ண எல்லாருமே இந்த கதை உடைங்கடான்னு சொல்லிட்டு உடச்சிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ, மிலன், லீ 3 பேர் என்ன பண்ணிடுவாங்க, எஞ்சி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. சரி வாங்க இங்கே இந்த சைடு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புவாங்களாம். உடனே அந்த அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இதெல்லாம் சரிப்பட்ட வராது, நீ என்னை தூக்கிட்டு போடா அப்படின்ற மாதிரி டாக்டர் சித்து சொல்லுவான். என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா அதுக்குன்னா நேரம் இல்லை, தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லவும் அசிஸ்டண்ட்டை தான் டாக்டர் சித்து வந்து தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. இங்கே வெளியில் என்ன பண்ணுவாங்கன்னா, இது சரிப்பட்ட வராதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து வெடி மருந்து இருக்குன்னு சொன்னீங்களா, அதை வச்சு இதை வெடிக்க வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும். அவங்களும் இங்கே போயிட்டு இருப்பாங்க, வெடி மருந்து வச்சு பற்ற வச்சிருவாங்க. கடைசியில் வந்து வெடிமருந்து வெடிக்கும், பிளாஸ்ட் ஆயிரும். போயிட்டு இருந்த வழியில வந்து ஹீரோ, வில்லன், லீ 3 பேர் மட்டும் ஒரு பக்கம் மாட்டிக்குவாங்க. இன்னொரு பக்கம் வந்து அந்த அசிஸ்டண்ட் வந்து சித்து வந்து தூக்கிட்டு இருப்பானா, அவங்க தனியாக ஒரு பக்கம் மாட்டிருப்பாங்க. இடையில வந்து கல் விழுந்துடும். அங்கிட்டு இருக்க இந்த மூப்பொண்ணு வந்து சீக்கிரமா உள்ளே போங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்கோம். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, தனியாக தானே இருப்பான் அசிஸ்டண்ட்டும் சித்துவும். ஏற்கனவே வந்து சித்துவை கொல்ல சொல்லியிருப்பானே. சரி தனியாக இருக்கிறத விட்டு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து சித்துவை வந்து எய்ம் பண்ணி சுட போவான். அப்பன்னு பார்த்து இருட்டாயிருமா, யாருன்னு பார்த்தா சித்து பார்த்த வேலை தான். அந்த லீவோட அசிஸ்டன்ட் முன்னாடி வந்து நிற்பான். நீ என்னையே கொலை பண்ண பார்த்தீல, உண்மையை சொல்லு, உன்னை யார் கொலை பண்ண சொல்லி சொன்னா, லீ சொன்னானா இல்லை ஆர்மி ஹெட் சொன்னானா, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். ஆனால் அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவான், யாருமே சொல்ல கிடையாது, எனக்கு முன்னாடி இருந்தே பிடிக்கல, அதனால தான் நான் கொலை பண்ண பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நீ சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே கடிச்சு சாப்பிட்ற மாதிரி காட்டுவாங்க. அதுக்குள்ளே இங்கிட்ட என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, லீ சரி சென்னு சரி அதை வந்து கல்யாணம் விழுந்திருக்கலாம், அதை அப்புறப்படுத்தி உள்ளே வந்து பார்ப்பாங்க. உள்ளே வந்து பார்த்தா அப்படின்னா அசிஸ்டண்ட் வந்து லீக்கு வந்து ஷாக் ஆயிரும். அசிஸ்டண்ட் வந்து இறந்து கிடப்பான். என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது சித்து வந்து ரத்த வெள்ளத்தில் நின்றுட்டு இருப்பானா, என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது சித்து சொல்லுவான், நீ தானே சொன்னா யாரையுமே காயப்படுத்தக்கூடாதுன்னு, அதனால தான் நான் யாரையுமே காயப்படுத்தலைனா, ஆனால் இவன் என்னை கொலை பண்ண பார்த்தா என்னை என்ன பண்ண சொல்கிறேன், அதனால தான் அவனை கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். இது பக்கத்தில் தான் மில்லன் இருப்பான். அப்போ வந்து லீ வந்து ரொம்ப கத்தி அழுக ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவனுக்கு அசிஸ்டன்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப லாயலாக இருந்திருப்பானே. அவன் நினச்சி பார்த்து அழுதுட்டு ரொம்ப கத்தி அழுக ஆரம்பிச்சான். நீ என்ன சொன்னீங்க, என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க, இங்கே யாருமே மனுஷனே கிடையாதா, எல்லாம் மிருகமாக தான் இருப்பீங்களா, நீ தான் மிருகம்னு நினச்சி பார்த்து இப்போ சித்துவும் மிருகனாக இருப்பான். இப்போ நம்ம இருக்க 4 பேரில் மில்லனாவது நார்மலான மனுஷி இல்லை மில்லனும் கிடையாதா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. வில்லன் உடனே நான் வந்து நார்மலான மனுஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். லீக்கு தாங்க முடியாது, எல்லாருமே மனுஷங்க கிடையாதா அப்படின்ற மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, பின்னாடி துரத்துட்டு வந்துடுவாங்க. வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுவாங்க. இல்லை நான் வரமாட்டேன்னு சொல்லுவானா, ஹீரோ வந்து பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க. அப்படியே 2 பேரும் என்ன பண்ணிடுவாங்க, உள்ள அங்கிட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. போனோம் அப்படின்னா அங்கே போனால் ஒரு 4-5 வழி இருக்கும், எந்த வழியாக போகிறதுனே தெரியாது. ஹீரோயின் என்னவோ அவங்க கேட்பாங்களே எப்பயுமே, அதை வச்சுட்டு எந்த பக்கம் ஆளுங்க கம்மியாக இருக்காங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது, இந்த சைடு தான் ஆளுங்க கம்மியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக வந்து ஹீரோயின் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அந்த வழியில் போனோம் அப்படின்னா புல்லட் வச்சு ரெடியாக இருப்பாங்க. ஹீரோயின் வந்து சுடலாம் அப்படின்ற மாதிரி வருவாங்க. ஒரு புல்லட் ஹீரோயின் மேலே பட்டுரும். உடனே ஷென்னி என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, ஹீரோயின் மேலே பட போகிற மித்த எல்லா புல்லட்டையும் தான் பக்கம் பிளாக் பண்ணிட்டு அப்படியே நிற்குவார். இது லீயும் பார்த்துட்டு தான் இருப்பான். அங்கே இருக்க லீ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, துப்பாக்கி வச்சு சுட்டுப்புட்டே இருப்பாங்க. அப்போ இங்கிட்ட வந்து ஒளிஞ்சுக்குவாங்க நார்மலாக இருந்துட்டு. சரி அங்கே இருக்க எல்லாத்தையும் சுட்டுருவாங்க. சித்து என்ன பண்ணுவான்னா, அங்கே இருக்க ஆளுக எல்லாரையும் கம்மியான ஆளுக தானே போட்டு அடிச்சு போட்டு கொலை பண்ணிடுவான். கொலை பண்ணிட்டு வருவான். அது சொல்லுவான், நார்மலாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நார்மலாக தான் இருக்கே அப்படின்ற மாதிரி பேசிட்டு சித்து என்ன பண்ணுவான், அங்கே அடிச்சு போட்டிருப்பான். அவங்கள்ட்ட வந்து கன்னெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ரூமில் வந்து வச்சுட்டு இருப்பான். அப்போ சித்து சொல்லுவார் ஹீரோ, நீ வந்து இங்கே இருக்காத, மில்லனை கூட்டிகிட்டு வெளியே போகும்போதில்
போய் ஏதாவது எக்ஸிட் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு வந்து திருப்பி என்னை கூட்டிட்டு போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனா ஹீரோயின் போக மாட்டேன்னு சொல்லுவாங்களா, இல்ல இல்ல போய் தான் ஆகணும், போ, அதான் சேஃப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயினால ரொம்ப அடம் பிடிப்பாங்க, இல்ல போலாம் போ அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணும். ஹீரோயின் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போவாங்க. அவங்கன்னா போனதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து லீயை பார்த்துட்டு சொல்லுவார், நீ ஏன் இங்கேருந்து போகாம இங்கேயே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. நான் என்னை எங்க போக சொல்றேன், எனக்கு போறதுக்கே இடமே இல்லை, என் கூட கடைசி வரைக்கும் நீ லாயலா இருந்தேன்னு சொல்லி பார்த்த அப்படின்னா அந்த அண்ணா தான், அந்த அசிஸ்டன்ட் அண்ணாவே கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. உன்னை கொலை பண்ணிடுவேன்ற பயம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பானா. அந்த கிளி சொல்லுவான், கண்டிப்பா இல்ல, நீ வந்து உன் கூட வந்து இருக்கிறவங்கள எப்பயுமே கொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால நான் வந்து உன் கூடயே இருக்கணும்னு நினைச்சிட்டேன், கடைசி வரைக்கும் உன் கூட இருந்து சண்டை போடணும் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ வந்து லீ வந்து ஃபீல் பண்ணி சொல்ல ஆரம்பிப்பான், உன்னை ஃபர்ஸ்ட் நான் எங்கே பார்த்தேன் தெரியுமா, அந்த நம்ம மிலனோட வீட்டில் தான் பார்த்தேன், மிலனோட வீட்டுக்கு வந்தபோது உன்னை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் நீ அப்போயும் என்னை கண்டுக்க கூட இல்லை, என்னை பார்க்காம நீ போயிட்ட, நீ அப்பையிலேருந்தே நீ வந்து ரொம்ப கீழ்த்தரமாக தானே நினச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணி பேசுவேன். அப்போ ஷேன் கேட்பான், உண்மையில் நான் உன்னை பார்த்தேன்னு கேட்பான். ஆமாம் நீ பார்த்த, ஆனால் நீ பார்க்காம போயிட்ட அப்படின்ற மாதிரி இப்பயும் சரி சின்ன வயசுல சரி நீ வந்து என்னை பார்த்துக்கிட்ட, ஆனால் வந்து என்னை ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ சொல்லுவான், நானும் தான் உன்னை பல தடவை கொலை பண்ணாம விட்டுருக்கேன், இப்போ என்ன பண்ண சொல்கிறேன், ஃபஸ்ட்டு சின்ன வயசில் நான் உன்னை முதல்ல பாட்டியில் பார்த்த போதே கொண்டிருக்கணும், நிறைய தப்பு பண்ணேன், அப்போ கொண்டிருக்கணும், மில்லன் அன்னைக்கு சுட்டு கொன்னி அப்பயாவது கொண்டிருக்கணும், நான் நிறைய தடவை உன்னை கொலை பண்ணாமல் தான் நான் விட்டுருக்கேன், இப்போ நான் நினச்சி இதை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அப்பதான் லீயோட ஃப்ளாஷ்பேக், லீயோட டர்ன் வந்து காட்டுவாங்க. உன்னை வந்து முதல்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன், 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து அந்த ஓப்பரால வந்து பாட்டு பாடிட்டு உட்காந்துருந்தேன், அவள் பாட்டு பாடும்போது எனக்கும் என் தங்கச்சிக்கும் எப்படி பாடுறதுன்னு வழியே இல்லாமல் இருந்துச்சு, நீ தான் காசு கொடுத்த, நீ கொடுக்குற டிப்ஸ் மூலமாக தான் நானும் என் தங்கச்சியும் சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துட்டு இருந்தோம், அப்பையிலேருந்தே ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து நான் உன்னை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நீ என்னை நல்லா தான் பார்த்துட்டு இருந்த, திடீர்னு ஒரு நாள் என் தங்கச்சி சாக போகிற நிலைமையில இருந்தாங்க, காப்பாத்துங்கன்னு கேட்கும்போது நீ காப்பாத்தாம விட்டுட்டு போயிட்டேன், அதுக்கப்புறமேட்டுக்கு என் தங்கச்சி இறந்து போனதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த உலகத்துல யாருமே எனக்கு இல்லை, யாரை நான் நம்புறதுன்னே தெரியல, அதனால நான் வந்து அப்பயே பணமாயிட்டேன், எந்த இதுவுமே இது பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உனக்கு தான் கண்டுபிடிச்சி நீ வந்து ஒரு மனுஷன் நினச்சிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சி வந்து நீ மனுஷன் கிடையாது, பிளட்டை குடிக்கிற மான்ஸ்டர் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு கண்டுபிடிச்சேன். சரி பிளட்டை குடிக்கிற மான்ஸ்டராக இருந்தாலுமே அடுத்து நீ பண்ணுற ஒரு சில விஷயங்கள்ல நான் நம்ப ஆரம்பித்தேன், நீ தான் நல்லவே நியாயமானவே அப்படின்றதுனால உன்கிட்ட என்னால் வெறுக்கவும் முடியல, உன்னைய வந்து அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல, கடைசியில் நீ எனக்கு எவ்வளவோ துரோகம் பண்ணியிருக்க, நான் ஒவ்வொரு தடவையும் உன்னை பார்க்கும்போது நீ வந்து அசிங்கப்படுத்திருக்க, வெறுத்திருக்க, என்னை கீழ்த்தரமாக தான் நடத்திருக்க, உன்னை ஈக்குவலாகவே ட்ரீட் பண்ணதே இல்லை, ஒரு மனுஷனாகவே ட்ரீட் பண்ணதே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து எலி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பான். ஆனாலும் நீ என்ன பண்ண வச்சுட்ட இப்போ என்னைய, நீயும் ஒரு மனுஷன் தான் என்னை நம்ப வச்சுட்ட, உன் கூடயும் சேர்ந்து தான் வேலை பார்க்கணுன்ற மாதிரி என்னை நினைக்க வச்சுட்டீங்க, இப்போ கடைசி வரைக்கும் என்னோட உயிர் இருக்க வரைக்கும் உன் கூட சேர்ந்து போராடணுன்ற அளவுக்கு என்னை கொண்டுட்டு வந்து விட்டுட்டேன், நீ அந்த அளவுக்கு நல்லவனா மாறிட்ட, மனுஷனே கிடையாது நீன்னு என்னை இந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி நீ வந்து பேசிட்டு இருப்பான். இதெல்லாம் ஹீரோ கேட்டுட்டு தான் இருப்பாரு. இப்போ நீ என்னதான் சொல்ல வர, என் கூடயே இருந்து போராட போறேன்னு சொல்ல வரியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஆமாம், நான் சாகர் வரைக்கும் இங்கே இருந்து போராட போறேன், கடைசி வரைக்கும் உங்களையே அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாள். அப்பன்னு பார்த்தா ஆளுங்க அங்கேருந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஹீரோவும் சரி லீயும் சரி 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒருத்தர் மாற்றி 2 பேர் ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தடவை ஒருத்தர் விடுற குண்டு வந்து கரெக்டாக வந்து லீ மேலே பட்டுருமா, லீ மேலே பட்டோன்னு காயம் ஏற்பட்டுரும். லீ வந்து கொஞ்சம் ரொம்ப வீக்காகிடுவான். அப்பன்னு பார்த்து அங்கே யார் வந்துடுவாங்க அப்படின்னா பொண்ணு அவங்க அடியாள்களை கூப்பிட்டு வந்துடும். வந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா ஷென்னை இங்கேருந்து தூக்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லும். அசிஸ்டண்ட் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷென்னு தூக்கிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ வந்து எல்லாருமே போயிடுவாங்க, ஆனால் லீவ் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. லீவ் வந்து அப்போ ஃபீல் பண்ணுமா, இந்த உலகத்தில் வந்து நம்மளை யாருமே மதிக்கலை, இப்போ வந்திருக்கவங்க கூட கொலை பண்ணிட்டு போயிருக்கலாம், அவங்களும் கொலை பண்ணலை, எதையும் பண்ண கொண்டுட்டு போகல,
நம்ம யாருக்காக வாழ்ந்தோம்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் அவனுக்கு வந்து அசிஸ்டன்ட் சொன்ன ஞாபகம் ஒரு ஃப்ளாஷ்பேக்ல சொல்லியிருப்பானே, நம்ம வந்து கடைசி இந்த பாதி தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல முடிவே கிடையாது, கடைசி வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல நினைச்சு ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருப்பான். அப்புறம் இந்த ஜின் பொண்ணு சொல்லியிருக்கும், நீ இந்த பாதையை விட்டுட்டு வந்துடு, என் கூட இருந்துக்கோ, நான் வந்து உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். என்னை எதுக்கு நீ நம்புறேன்னு சொல்லி ஜின் பொண்ணுகிட்ட கேட்கும்போது, கண்டிப்பா நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்களே. இந்த மாதிரி ஜின் பொண்ணு பண்ணது அசிஸ்டன்ட் பண்ணுது. இவன் வாழ்க்கையில இவனேன்னு முழுசா நம்பினது வந்து இவங்க 2 பேர் தானே. அவங்க 2 பேரும் நினைச்சு ஃபீல் பண்ணி அப்படியே அழுதுட்டே இருப்பான். அழுதுட்டு இருக்கவே அப்படியே இறந்து போயிடுவான். இதோட வந்து லீ வந்து இறந்து போயிடுவான். இனிமேல் லீ வந்து இல்லை. ஆனா கடைசி வரைக்கும் அவ ரிக்ரெட்டோட இறந்து போயிருக்கான். தன்னை வந்து யாருமே மதிக்கல, ரெகனைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தனக்காக இருந்தவங்களுக்கு கூடயும் உங்களால வாழ முடியல அப்படின்ற ஃபீலிங்கோடய நீ வந்து இறந்து. அடுத்து டாக்டர் சித்துவையும் ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா கோயோட எண்டை கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சி தப்பிச்சு போகலான்னு போகும்போது ஹீரோயின் வந்து நின்றுவாங்க. சித்து ஏன் நின்று அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதான் எண்டை கண்டுபிடிச்சிட்டோம்ல, நம்ம போய் ஹீரோ கூட்டிகிட்டு வரணும்ல, அவர் கண்டுபிடிக்க தான் அனுப்பி விட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உனக்கு ஒன்று புரியலையா, ஹீரோ வந்து நம்மளை தப்பிச்சு போகணுன்றதுக்காக தான் அப்படி பண்ணான். அவனுக்கு நம்மளோட அவங்க யாருக்குமே நம்மளும் இந்த மாதிரி அதிசய சக்தி இருக்குன்றது தெரியாதுல்ல, கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்கு தான் அனுப்பி விட்டான், அப்போ போகக்கூடாது, அதான் அவன் என்ன சொல்லுவாங்க. அதெல்லாம் முடியாது, நான் வந்து ஹீரோ காப்பாற்ற போய் தான் அவன்னு சொல்லுவாங்களாம். நீ ஏன் இப்படிதான் இப்படி பண்றியோ தெரியல, ஹீரோ உன்னை வந்து வரக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கா, நீ ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லி கேட்பான். இல்லை இல்லை, ஹீரோ எனக்கு முக்கியம், நான் ஹீரோ காப்பாற்றியே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அப்போ அவங்க கேட்பா, நீ என்ன ஹீரோ வந்து லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை எனக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் எனக்கு ஹீரோ வந்து நான் கேர் பண்ணிக்கிறேன், அவனை வந்துட்டு எனக்கு வந்து இந்த உலகத்தில் ஒருத்தர் வேணும் அப்படின்னா எனக்கு ஹீரோ மட்டும்தான் வேணும், வேற யாருமே எனக்கு வேணாம், நீ வரலைன்னா போ, நான் உள்ளே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து உள்ளே போயிடுவாங்க. அப்போ சித்து சொல்லுவான், அண்ணா இவன் வந்து என் பேச்சையே கேட்க மாட்டேன்றா, இந்த விஷயம் மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னு இவளை கூப்பிட்டு வரதுக்கு மேலே உன்னை கூட முதல்ல தூக்கிட்டு வந்திருப்பேன், என்ன பண்ணுறது, நானும் உன் கூடயே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சித்து வந்து உள்ளே வந்து அவங்க அண்ணாவை தேடுறதுக்காக உள்ளே வருவான். அங்கே உள்ளே வந்து பார்த்தா அப்படின்னா அப்போ தானே சென்னத்து பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க, ஜெயிலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவ் பண்ண ஆளுகள்லாம் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அப்பான்னு பார்த்து ஹீரோயின் வேகமாக வந்து எல்லாரையும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா. அட்டாக் பண்ணிட்டு அந்த மூவ் பண்ணையும் தாக்கிடுவாங்க. அப்போ தான் அந்த மூவ் பண்ணு பார்க்க இது வில்லன் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, வில்லன் இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். அதுக்குள்ளே அட்டாக் பண்ணிடுவாங்க. அட்டாக் பண்ணி சென்னை வந்து காப்பாற்றி பக்கத்தில் வச்சுக்குவாங்க. இதை பார்த்தோன்னே மூவ் பொண்ணுக்கு வந்து கடுப்பாயிரும். இப்போ இந்த பொண்ணு வேற ஸ்ட்ராங்கா இருக்குல்ல, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கன் எடுத்து ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுலேருந்து நெருப்பு வரும்ல, அந்த கன் எடுத்து ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எடுக்கும். ஹீரோயினை பார்த்து எய்ம் பண்ணிட்டு இருக்குமா, ஹீரோ இதை பார்த்துருவாரு. உடனே பக்கத்தில் இருக்க இன்னொரு கன் எடுத்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா மூவ் பொண்ணு மேலே வந்து ஃபயர் பண்ணுவார். அவங்க அசிஸ்டன்ட் வந்து மூவ் பொண்ணு வந்து பிடிச்சிக்குவாங்க. அவங்க 2 பேருமே இல்லை, என்ன ஆயிரும், இந்த கன் வந்து ஃபயர் ஆயிரும். வெளியில தான் காட்டுவாங்க. இந்த அசிஸ்டண்ட் இருப்பான, ஆர்மி ஹெட்டோட அசிஸ்டண்ட், அந்த சபர்டினேட் மாதிரி, அவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்திருக்க மாட்டான், பாதியிலே வந்து கட்டாயம் வெளியே போயிருப்பான். வெளியில போனவன் என்ன சொல்லுவானா, இதுக்கு மேல வந்து வெடிக்கக்கூடாது, இங்க இருக்க எல்லா வெடியும் வெடிக்க வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, அந்த மூவ் பொண்ணு உள்ளதானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ என்ன இன்னும் அந்த பொண்ணுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்க, அந்த பொண்ணால நம்ம ஆர்மியில இருக்க அத்தனை பேர் இறந்து போனாங்க, நம்ம ஆர்மி ஹெட் இறந்து போனாரு, நம்ம ஆர்மி ஹெட் அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு, இனிமேலாம் பண்ண வேணாம், நம்ம சோல்ஜர்ஸ் இருந்திருக்கு, அவங்க தானே காரணம், நம்ம சோல்ஜர் நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சொல்றது தப்பு இல்லை, அதனால வெடியை வெடிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வெடியை ஆன் பண்ணி விட்டுருவான். வெடி வெடிக்கும். இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோ, சித்து, வில்லன் 3 பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா தப்பிச்சு அந்த வழியா வந்து வெளியே வந்துடுவாங்க. இங்க வந்து வெடி வெடிச்சு அந்த இதே என்ன ஆயிரும், சுருங்கமே வந்து விழுந்துரும். அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நியூஸ் பேப்பரோட அசிஸ்டன்ட் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாரு. இன்னும் வந்து எந்த நியூஸுமே வரல, யாரை பற்றியும் என்ன ஆச்சுன்னே தெரில அப்படின்ற மாதிரி நல்லா உட்காந்துருப்பாரு. அப்பான்னு பார்த்து அங்கே இவருக்கு கீழே வேலை பார்க்குறவருக்கு வந்து சொல்லுவாங்க, ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னு கேட்கும்போது, புதுசாக வந்து நியூஸ் கொடுத்துருக்காங்க, ஆர்மி ஹெட் வந்து இறந்துட்டாராம், லீவ் வேலை பார்த்துட்டு இருந்த டிபார்ட்மெண்ட்டே இனி இல்லைன்னு சொல்கிறாங்க, இந்த சுச்சுவேஷன் வந்து நம்ம சொல்லி தான் ஆகணும் நியூஸ் பேப்பரில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி எல்லா நியூஸ்லையும் பப்ளிஷ் பண்ணு, அப்போ தான் பொதுமக்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க.
அப்புறமேட்டுக்கு இவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஒருவேளை ஷென்னுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே, அவரு இறந்துட்டாரா என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த நியூஸ் பேப்பர்ல வந்து இந்த நியூஸ் வந்துச்சுல, இதை வந்து யார் பார்த்திருப்பா அப்படின்னா ஜின் பொண்ணோட அங்கிள் பார்த்திருப்பாரு. இந்த மாதிரி ஆர்மி ஹெட் இறந்துட்டாரு அப்படின்னா லீயை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி டேவிட்ட கேட்பாரு. எதை பத்தியும் தெரியாது சொல்லும்போது சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரம் எங்க போயிடுவார் அப்படின்னா ஜின் பொண்ணோட வீட்டுக்கு தான் போயிடுவாரு. வீட்டுக்கு போனவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நார்மலா எப்பயுமே ஜின் பொண்ணு கிட்ட சைன் வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி சைன் வாங்குற டாக்குமெண்ட் வச்சிருப்பாரு. அது கீழேயும் இவர் வந்து பத்திரத்தை சொத்து பத்திரத்தை போறாம இவர் பேர்ல மாத்துறதுக்கான டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. அப்போ வந்து அவங்க அண்ணன் கிட்ட சொல்லுவாரு, மனசுக்குள்ள சொல்லுவாரு, ஆனா எனக்கு வேற வழி தெரியல, இந்த ஜின் பொண்ணு நம்ம சொத்தையெல்லாம் அழிச்சிரும், அதனால சொத்தை வந்து என் பேர்ல நான் மாத்திக்க போறேன். ஏன்னா லீ இறந்துட்டானே, இத்தனை நாள் லீ வந்து சப்போர்ட்டுக்கு இருப்பான்னு சொல்லிட்டு ஜின் பொண்ணை என்ன பண்ணாம வச்சிருந்தாரு. லீ சப்போர்ட்டுக்கு இல்லையில, அதனால ஜின் பொண்ணை வந்து விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ஓனர்ஷிப்பை மாத்தணும் முடிவு பண்ணிட்டு உட்காந்துருப்பாரு. அப்பன்னு பார்த்து ஜின் பொண்ணு மேலேருந்து கீழே வருமா, உடனே ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டுமாரு. அம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா அப்படின்பாரு. ஏன்னா சொல்லி சொல்லுங்க, எனக்கு வெளியில வேலை இருக்கு, உங்க கையெழுத்து தானே போடணும், வந்தா போட்டு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது இல்லாம இங்க பாரு நியூஸ் பேப்பர் பாரு, ஆர்மி ஹெட் இறந்துட்டாராம். ஆர்மி ஹெட் இறந்துட்டானா லீக்கு என்னாச்சுன்னே தெரியல, லீ வேலை பார்த்த டிபார்ட்மெண்ட்ல கூட ஆள் இல்லையாமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு போய் லீக்கு வந்து ஃபோன் பண்ணி பார்க்குமா. லியோட வீட்டுக்கு ஃபோன் போகாது. இப்போ என்ன அங்கிள் பண்ணுறது, எனக்கு எதுவுமே தெரியல, லியோ போய் தேடணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரிம்மா நீ போய் தேடுமா, இந்த இதில் மட்டும் சைன் பண்ணிட்டு போமா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த பொண்ணு அது பதட்டத்தில் பார்க்காம எல்லாத்துக்குமே சைன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்கும், ஏன் அங்கிள் நீங்கள் வந்து ஓபிஎம் கடத்துற பிஸ்னஸ் ஒன்றும் பண்ணலே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்கும். அதெல்லாம் இல்லைம்மான்னு சொல்லும்போது அந்த பத்திரத்தை மாத்துறதுலையும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இந்த பிள்ளை பதட்டத்தில் போயிடும். இவங்க வந்து அம்மா அவசரப்படாதம்மா, மெதுவா போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க போனோடனே மெதுவாவே போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுருவாரு. நேரம் இந்த ஜின் பொண்ணு எங்க போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லீயோட வீட்டுக்கு தான் போகும். லீயோட வீட்டுல போய் லீ இருக்கானான்னு பார்த்தா லீயோட வீட்டுல லீ இருக்க மாட்டான். உள்ளுக்குள்ள ஃபுல்லா தேடி பார்க்கும், அங்கே இருக்க மாட்டான். லீயோட டேபிள்ல போய் பார்த்தா அப்படின்னா சின்ன வயசுல வந்து ஜின் பொண்ணு லீ சேர்ந்து போட்டோ எடுத்திருப்பாங்களே, அந்த போட்டோ மட்டும் அங்கே இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த ஜின் பொண்ணு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே கேட்டிருப்பானே, நான் வந்து நல்ல மனுஷனே இல்லை, என்னை எதுக்கு நீ லவ் பண்ற, என் கூட இருக்கிறது உனக்கு நல்ல முடிவை தராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பானே. அதை நினைச்சு இந்த பொண்ணு வந்து ஃபீல். இந்த சைடு ஷென்னோட வீட்டில் தான் கட்டுவாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஷென்னுக்கு ரொம்ப காயப்பட்டிருக்கணும், அதனால பெட்ல வந்து படுத்துக்க வச்சிருப்பாங்க. பக்கத்தில் டாக்டர் சித்துவும் ஹீரோயின் நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் சித்துட்டு கேட்பாங்க, என்னாச்சு இவருக்கு, ஏன் காயம் குணமாகலை, மெதுவாக ஸ்லோவாக குணமாகுது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் எனக்கு ரொம்ப காயம் பட்டிருக்குல்ல, அதனால தான் குணமாகிறது வந்து தாமதமாகுது, ஆனால் அவன் உயிரோட தான் இருப்பான், ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உயிரோடு இருப்பான்னு எனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து சித்து சத்தம் போடுவான், யாரு கேட்டு இந்த மாதிரி பண்ண, நீனு யாரையும் கொல்லக்கூடாதுன்னு பிரின்சிபல், ஏன்னா பிரின்சிபல் வச்சு வாழ்ற, இந்த மாதிரி நீ வாழணும் அவசியமா, ஒழுங்கா உன்னை காயப்படுத்த வேண்டியதானடா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. உடனே ஹீரோயின் கூப்பிடுவாங்க, உன்கிட்ட தனியா பேசுறேன் வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சித்துக்கு வந்து வெளியே கூட்டிட்டு போயிடுவாங்க. வெளியே கூட்டிட்டு போய் சொல்லுவாங்க, அவர் மிஸ்டர் சென் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. ஆமா தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அவர் ஷென் தெரியுமா தெரியாதா அப்படின்னு மாதிரி, ஆமா அவர் ஷென் தான், இப்ப என்ன அதுக்கு அப்படின்ற மாதிரி சுத்தி கேட்பானா. பாரு, அவர் வந்து உன்ன மாதிரி கிடையாது புரியுதா, நீ வேற அவர் வேற, நம்ம எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் அவர் ரொம்ப டிஃப்ரெண்டான மனுஷன், இது வரைக்கும் யாரையுமே காயப்படுத்தணும்னு நினைக்கல, நீ யாரு சொன்னாலும் சரி நீ அவருக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, ரொம்ப கடுமையாக அவர்கிட்ட பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் அட்வைஸ் பண்ணுவாங்களா. இதை கேட்டுட்டு வந்து சித்து சிரிப்பா சிரிச்சுட்டு ஒரு மாதிரி ஹீரோயின் பார்ப்பா, ஏன்னா பார்க்குற அப்படின்னு சொல்லும்போது, ப்ராமிஸாக பண்ணவிடா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. சரி ப்ராமிஸ், இனிமேல் வந்து நான் வந்து ஷென் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவனோட தம்பி மாதிரி நடந்துக்க, அவரை வந்து காயப்படுத்தாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் பேசிட்டு இருப்பாங்க. இங்க நடந்துட்டு இருக்கோம்ல, இது எல்லாத்தையும் ஷென் வீட்டுல மோ வந்து ஒரு காகம் கிஃப்ட் பண்ணிருப்பால, அந்த காகம் பார்த்துட்டே இருக்கும். பார்த்துட்டு நியூஸ் சொல்றதுக்காக இங்கேயோ பறந்து போயிடும். அடுத்த சீன்ல நைட்டு தான் காட்டுறாங்க. மூப்பனோட வீட்டில் காட்டுவாங்க. மூப்பனோட வீட்டுக்குள்ள யாரும் திருடுத்தனமா குதிக்கிறாங்க. குதிச்சாங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த மோ குடும்பம் அப்படின்னு ஒரு குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்பத்தோட மூத்தவர் தான் அங்க வந்திருப்பாரு. அந்த வந்தவர் என்னத்தான் பார்ப்பாருன்னா, அந்த துஷான் மரம் அப்படின்ற ஒரு மரத்து மூலமா ஒரு பறவை செஞ்சு வச்சிருப்பாங்களா, அந்த பறவையை பார்த்துட்டு இத்தனை வருஷம் கழிச்சு வந்து நான் உன்னை பார்த்துட்டேன், நீ வந்து உன்னோட ஒரிஜினல் உனக்கிட்டே வரப்போற அப்படின்ற மாதிரி சொல்லுவார்.
ஏன்னா அந்த மரம் எதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, இவங்களோட மூ ஃபேமிலி கிட்ட இருந்து யாங் ஸ்டோனை வச்சு தானே பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டோன் தானே இவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வச்சு பண்ணனால அவரோட பொருளை வந்து அவர் திருப்பி வந்து எடுத்துக்கிறாரு. இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த சீன் வந்து முடியுது, இந்த எபிசோடு முடியுது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.